நாலடியார் பாடல் எண் 300. கடமா தொலைச்சிய காண்உறை வேங்கை இடம் வீழ்ந்தது உண்ணாது இறக்கும். இடமுடைய வானகம் கையுறினும் வேண்டார் விழுமியோர் மானம் அழுங்க வரின். கடமா என்றால் கடம் கூட்டல் ஆ. கடம்னா காடு, ஆனா மாடு. அப்போ கடமாடுனா காட்டில் வாழ்கின்ற மாடு. கடமா என்றால் காட்டுப்பசுன்னு வச்சுக்கலாம். இந்த காட்டு பசுவை தொலைச்சிய என்றால் இறையின் பொருட்டு கொன்ற, அடித்த. கடமா தொலைச்சிய காண்உறை வேங்கை. காண்உறை வேங்கைனா காட்டில் வாழ்கின்ற வேங்கை வரிப்புலியானது இடம் வீழ்ந்தது உண்ணாது இறக்கும். இது அடிக்கும்போது அந்த மாடு இடப்பக்கம் வீழ்ந்துச்சுன்னா அதை சாப்பிடாதான். அது ஏன்னா அது மானத்துக்கு இழுக்கு. அந்த புலிக்கு அது அடிச்சுதுன்னா அது வலப்பக்கம்தான் விழுகணும். அந்த மாதிரி அடிக்குமா. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது ஆய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இடப்பக்கமாக அந்த மாடு விழுந்துருச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு பேசாமல் அது பசியோடு இருந்து செத்து கூட போயிடுமா அந்த புலி. அவ்வளவு மானமுள்ள வேங்கை. இதை ஆய்ந்துதான் பார்க்க வேண்டும் இந்த கூற்று. இது உண்மைன்னு நம்ம நம்பிட்டு படிக்கலாம். கடமா தொலைச்சிய காண்உறை வேங்கை இடம் வீழ்ந்தது உண்ணாது இறக்கும். அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா இது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாட்டு. இப்போ இது உண்மையாகத்தான் இருக்கும் போல் இருக்கிறது. சரி, அடுத்தது. அதே போல இடமுடைய வானகம் என்றால், இடமுடைய வானகம்னா மிக்க செல்வத்தை உடைய வானகம் கையுறினும், அந்த விண்ணுலகமே என்னோட கைக்கு சேர்வதாக இருந்தாலும் மானம் அழுங்க வரின். ஈற்றடி பாருங்க, மானம் அழுங்க வரினது. மானம் அழுங்க வரின் இருக்கு, மானம் அழுங்க வரின். மானம் கெட அந்த வானகமே, வானகத்தில் உள்ள செல்வமெல்லாம் வருவதாய் இருந்தாலும், அழுங்குதல்னா கெடுதல், மானம் கெட வருவதாயிருந்தால் வேண்டார், அதனையும் விரும்ப மாட்டார். யாரு? விழுமியோர். விழுமியோர் வேண்டார். விழுமியோர்னா மானத்தை காப்பாற்றும் சிறப்பு உள்ள பெரியோர்கள். வானகத்தில் உள்ள செல்வமெல்லாம் என் கைக்கு வருதுன்னா கூட அது என்னுடைய மானம் கெட வருமென்றால் வேண்டாம் என்று சொல்வார்களாம். ஆக இந்த 10 பாடல்களால் மானத்தினுடைய சிறப்பை நாலடியார் பாடலை பாடிய முனிவர்கள் விதந்து சொல்கிறார்கள்.